2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 33 வரை. வசனம் 1. தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களும் இலக்கம் பார்த்து அவர்கள் மேலே 1000க்கும் அதிபதிகளையும் 100க்கும் அதிபதிகளையும் வைத்து, And David numbered the people that were with him, and set an captain of the thousands and captains of the 100 over them. வசனம் 2. பின்பு தாவீது ஜனங்களை 1/3 யோவாபின் வம்சமாகவும் 1/3 சொருபிவின் குமாரனும் யோவாபாவின் சகோதரருமான அபிசாயின் வசமாகவும் 1/3 கீத்தியனாகிய எத்தியனின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களுடன் கூடனே புறப்பட்டு வருவேன் என்று ராஜா எங்களிடத்திலே சொன்னான். And David sent forth a 3/4 of these peoples under the hand of the Joab, and a 3/4 of under the hand of this Abishai, the sons of the Zeruiah, and Joab's brother, and the 3/4 of under the hands of Littai the Gittite. And the king said unto the people, I will surely go forth with you myself also. வசனம் 3. ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டும், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். நாங்கள் பாதிப்பெயர்கள் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரே எங்களில் 16 பேருக்கும் சரி, நீர் பட்டணத்திலே இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். But the people answered, Thou shalt not go, for if we feel away they will not care. For use nature, if all of use die, I will they care for use. But now thou art with 10,000 have used, therefore now it is better that thou success use out of the city. வசனம் 4. அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒளிமுக வாசலில் ஓரத்தில் நின்றான். ஜனங்கள் எல்லோரும் 100 1000 புறப்பட்டார்கள். And the king said unto them, What meat you best I will do. And the king shot by the gate said, and all the people come out by the hundreds and by thousands. வசனம் 5. ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தியாவையும் நோக்கி, பிள்ளைகள் அண்டையனாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லோரும் கேட்டு இருந்தார்கள். And the king's commandments Joab and Abishai and Littai, saying, Deal gently for my sake with the young man, even with Absalom. And all the people heard, and when these kings give all the captains charge concerning Absalom. வசனம் 6. ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலுக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்பிரேக்கட்டிலே யுத்தம் நடந்தது. So the people went out into the field against Israel,
and the battle was in the wood of the Ephraim. வசனம் 7. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகர்களுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினமே 20,000 பேரை மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. Where the peoples of the Israel were slain before the servants of the David, and there was there a great slaughter the day of the 20,000 men. வசனம் 8. யுத்தம் அந்த தேசம் அங்கே பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்கள் பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். While the battle was there, quarter over than peace of all the country, and the wood devour more people the day than the sword of devour. வசனம் 9. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேலே ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னால் பின்னாலான ஒரு பெரிய கர்வேலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வேலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. And Absalom meet the servants of the David, and Absalom roared upon the mole, and the mole went and under the stick forward up a great oaks, and his hand hold up the oak, and he wasn't taken up. But when the heaven and the earth and the mole that was under him went away. வசனம் 10. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, அதை அப்சலோமே ஒரு கர்வேலி மரத்திலே தொங்கிய கண்டான் என்றான். And a Carian man saw it and told Joab and said, Behold, I shall an Absalom hunger in Antiochs. வசனம் 11. அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ள போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையை கொடுக்க கடமை உள்ளவனாய் இருப்பேனே என்றான். And Joab said unto the man that told him, and behold, thou showest him, and they did test, though not, and smite him, and there shew the ground. And I have given thee 10 shekels of the silver, and gladly. வசனம் 12. அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசும் இருந்தது, கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேலே என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீ அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கு அபிசாய்க்கும் இத்தியாக்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. And the man said unto the Joab, Thou go, I shall receive the 1,000 shekels of the silver in my hands, and yet will not put on front many hands and against the king's sons, for in your hearings the king's charged thee hand Abishai and Littai, saying, Brother, the noni touch the young man Absalom. வசனம் 13. ராஜாவுக்கு ஒரு காரியம் மறைவாய் இருக்க மாட்டாது, ஆதலால் நான் அதை செய்ய
செய்வனாகில் என் பிராணனுக்கே விரோதமாகச் செய்வனவேன் நீரும் எனக்கு விரோதமாய் இருப்பீரே என்றான். Otherwise I should and I have and forgot pleasure against many own life, for there is no matter hidden from his king, and those who will lust and have and set themselves and against me. வசனம் 14. ஆதலால் யோவாப் நான் இப்படி உன்னுடனே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலேயே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோமை இன்னும் கர்வேலி மரத்தின் நடுவிலே உயிருடனே தொங்குகையில் அவன் நெஞ்சிலே குத்தினான். Then said Joab, I may not and tarry though with thee. And he took and there and deterred in his hand and thrust them throughout his hand of the Absalom, will he was and yet alive in the midst of the oaks. வசனம் 15. அப்பொழுது யோவாப் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர்களை அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். And the young man that and were Joab's armor compassed about and smote and Absalom and slew him. வசனம் 16. அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி ஜனங்களை நிறுத்தி போடப்பட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலின் பின் தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள். And Joab blew the trumpet, and the people stood and the firm and praising after Israel for the Joab, and he hold bank the people. வசனம் 17. அவர்கள் அப்சலோமை எடுத்தது அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழிகளிலே போட்டு அவன் மேலே மகா பெரிய கற்களை குவிகளிலே குவித்தார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். And they took up chased him into the great pit in the wood, and laid a very great and heap of the stone upon him. And all Israel fell and every one to this tent. வசனம் 18. அப்சலோம் உயிரோடே இருக்கையிலே என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லையே என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தான் பேரை தரித்திருந்தான். அது இந்த நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். Now Absalom in his lifetime had taken and upon for himself a pillar which is and the king's as there, for he said, I have no son to keep my names in the remembrance, and he called the pillar after his own name, and it is called unto this day Absalom his place. வசனம் 19. சதேக்கியன் குமாரனாகிய அகிமேஸ் கர்த்தர் ராஜாவே அவர் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார். இன்னும் செய்தியை அவர்களுக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். And said unto Ahimaaz the sons of the Zadok, let me now and run and bear the king's son to the kings, now that the Lord and hate and give him of these enemies. வசனம் 20. யோவாப் அவனை நோக்கி, இன்னாரிய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது. இந்த நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம்.
ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி, and Joab said unto him, and thou shalt not and bear and things and day, but and thou and shalt and bear and things another day, but this day and thou shalt and bear and no things, because the king's son is dead. வசனம் 21. யோவாப் குஷியா நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். குஷியா யோவாப்பை வணங்கி ஓடினான். And said and Joab to the Cushia, go tell and the king and what thou and hast and seen. The Cushia bowed himself unto the Joab and ran. வசனம் 22. சதாக்கியன் குமாரனாகிய அகிமேஸ் இன்னும் யோவாப்பை நோக்கி, இப்படியானாலும் குஷியாவின் பிறகாலே நானும் ஓடட்டும் என்று திரும்பி கேட்டதற்கு யோவாப், நான் என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். Then said Amasa, the sons of Judah, yet and again the Joab, but now soever let me, I pray thee, also run after Cushia. And Joab said, and wherefore will thou run, my son, saying that thou hast no things ready. வசனம் 23. அதற்கு அவன், அப்படியானால் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமேஸ் சமான பூமியில் ஓடி குஷியஸ்க்கு முந்திக் கொண்டான். And howsoever said, and he let me run, and he said unto him, run. Then Ahimaaza ran by the way of the plain over the Cushi. வசனம் 24. தாவீது 2 ஒளிமுக கவன் வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாம காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கோவோனியின் மேலே நடந்து தன் கண்களை ஏறெடுத்து இதே ஒரு மனுஷன் தனியே ஓடுகிறதை கண்டு, and David said, and but when the two gates, and the watchman went up, shew the proof of the gate unto the walls, and lifted up his eyes, and looked, and behold, a man and running alone. வசனம் 25. அப்படியே கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்த. அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்ததால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்டே வரும்பொழுதோ, and the watchman charged and told the king, and the king said, if he be alone, there is standing in this mouth, and come and apace and draw near. வசனம் 26. எஜமாங்கியரான் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு அதை இன்னொருவர் தனியே ஓடுகிறான் என்று வாசலில் காக்கிறவனுடனே கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தியை கொண்டு வருகிறவன் என்றான். And the watchman show another man and running, and the watchman called unto the porter and said, and behold, another man and running alone. And the king said, he also bring tidings. வசனம் 27. மேலும் ஜாம காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சதேக்கின் குமாரன் அகிமேசினுடைய ஓட்டமாயிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தியை சொல்ல வருகிறான் என்றும், and the watchman and said, and me take care the runnings of this foremost is like the runnings
of the Achmos, the sons of this Judok. And the king said, He is good man, and cometh with and good things. வசனம் திங்ஸ் அது. வசனம் 28. அகிமேஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். And Hamimasa called and said unto the king, all is well, and he fallen down to the earth upon his face before the kings, and said, Blessed be the Lord and their God, which he had delivered upon the man he had lifted up their hand against me, Lord and the king. வசனம் 29. அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமிஸ் யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியனையும் அனுப்பி போகிற போது ஒரு பெரிய சந்தடியாக இருந்தது, ஆனாலும் அது இன்றைய தினம் தெரியாது என்றான். And the king said, Is the young man Absalom safe? And Abimasa answered, When thou send the king's servant and me the servants, I show the great no, but I can know not and what it is was. வசனம் 30. அப்பொழுது ராஜா நீ இங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்திலே போய் நின்றான். And the king said unto him, Turn, said, and stand here. And he turned, it said, and stood still. வசனம் 31. இதோ குஷ் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனை நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் விசாரித்தார் என்றான். And behold, and Cush and come, and the Cush said, turning, My lord this king, for the Lord hidden avenged thee this day all the men that rise up and against thee. வசனம் 32. அப்பொழுது ராஜா குஷை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு குஷ் என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கு பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான். And the king said unto the Cush, Is the young man and Absalom's sheep? And the Cush answered, And the enemies of the Lord and the kings and all that and risen against thee to do thee hate be as that young man is. வசனம் 33. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கேவோனி வாசலிலே மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையிலே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே என்று சொல்லி அழுதான். And the king was much up to this chamber over the gates and wept. And as he went those, he said, Oh my son Absalom, my son Absalom, world and God, I heard and die for thee, Oh Absalom, my son. friend, என்னதான் ஒரு பையன் அவனை எதிர்த்து வந்தாலும் அவர் என்ன பாருங்க, அவர் பையன் மேலே பாசம் வச்சு அவர் இறந்ததுக்கு எவ்வளோ வருத்தப்படுறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தினம் பார்த்தீங்கன்னா பைக் டியூ கட்டியாச்சு. இதுக்கப்புறம் கார் டியூ 10ஆம் தேதியே கட்டணும், இன்னும் கட்டலை, காசும் இன்னும் சேர்க்கலை.
அதுக்கப்புறம் நெட்டுக்கு பிஎஸ்என்எல் நெட்டுக்கு போடணும் காசு, ஜியோ ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும். நிறையா இருக்குது இன்றைக்கி வேலை. இன்றைக்கி எனக்கு டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா சர்மா நகரில் நான் ஆன்லைனுக்கு வரும்போது எனக்கு கரெக்டாக ஏஆர்புரத்தில் போட்டானேன். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் போய் டியூட்டி பிக்கப் எடுத்தேன். அந்த டியூட்டி பிக்கப் எடுத்து கஸ்டமர் சொன்ன இதெல்லாம் போயிட்டு வந்து ட்ராப் பண்ணோடனே எனக்கு 765 ரூபா டியூட்டி ஃபினிஷ்ட் ஆச்சு. அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். வர்றதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்டலாம் சொன்னேன், கடவுள் வந்து ஒரு ஊமை சொல்லுவார், அந்த ஊமையில் வேலைக்கு வந்தவங்களும் லேட்டாக வந்தவங்களுக்கும் ஒரே சம்பளம், வராதவங்களுக்கும் ஒரே சம்பளம், சீக்கிரமாக போனவங்களுக்கும் ஒரே சம்பளம், லேட்டாக போனவங்களுக்கும் சீக்கிரமாக வந்து லேட்டாக போனவங்களுக்கும் ஒரே சம்பளம் அப்படின்னு கொடுப்பாரு ஒரு நாளைக்கு. அதுவும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து அன்னன்னைக்கு வேலைக்குரிய ஊதியத்தை அன்னன்னைக்கு கொடுக்கணும் சொல்லுவார் அப்படின்றத சொன்னேன். அப்புறம் நேற்று தினத்தில் நாங்கள் இந்த பாம்ஷாலில் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா புதுசாக்கோடு நல்ல ஆகாரத்தை கொடுக்குறாரு. இதுக்கு நம்ம ஊருக்கு என்ன நன்றி கடன் பண்ணுவோம்? பார்த்திங்கன்னா நம்ம அந்த புதுசாக்கை வீண் செய்திடாமல் நல்லா அவருக்குன்னு உண்மையாக வாழணும். அதுதான். அது இல்லாமல் இந்த பூமி இன்வெஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க பூமியில் நிறையா டெவலப் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த பூமியை நம்ம தேவைக்குன்னு அவர் முன்குறித்து அப்பயே டெவலப் பண்ணிட்டு போயிட்டார். அவர் முன்குறித்த அந்த இஸ்ரேல் மக்களை அவர் நிலையாக இஸ்ரேல்லையும் வச்சுருக்காரு, பெருக பண்ணியிருக்காரு. அவருக்கு விரோதமாக இப்போயும் இருக்க மக்களும் பெருகியிருக்காங்க. அதுவும் பிளெஸ்ஸிங் தான். ஆனால் 2 மக்களும் ஒரே இதுலேருந்து தான் பிரிஞ்சிருக்காங்கன்றதும் அதுவும் உண்மை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.